ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் எம்ஜே மாதர். ஐம் பேக். இது என்ன பயங்கரம், இதோட பயங்கரமா இருக்குன்ற மாதிரி தான் இருக்கு இந்த இடம். ஒன்று இங்கேருந்து காலி பண்ணுவோம். கிராண்ட்ஃபாதர் ஆர் யூ தேர்? சத்தியமா சொல்றேன், இந்த சீனே கிடையாதுங்க. என்னாச்சு, ஏன் இவ்வளோ கோவப்படுற? அம்மா வீட்டுக்கு போறேன். யாரும் வரக்கூடாதா? நான் வரேன் உனக்காக. என்ன வந்து டிஸ்டர்ப் பண்ண. ஓகே காய்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற இந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் வந்து சீரியஸ்லி நான் இதுவரையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணதில்லை. இது டோட்டலி டிஃப்ரெண்ட்டான இருந்த ஒரு இடம். இது நான் ஷார்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 வீக் பிஃபோர் வந்து எனக்கு கண்டினியூஸாக வந்து மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சு. ப்ளீஸ் கால் திஸ் நம்பர் அப்படின்னு வந்து கண்டினியூஸாக டெய்லி பார்த்தீங்கன்னா ஒரு 10 மெசேஜாக வந்து வந்துட்டே இருந்துச்சு. ஸோ யாராச்சும் ஃபேக்காக இருக்கலாம் இல்லை அப்படின்றதுனால அதை கேர் பண்ண விட்டுட்டேன். பட் கண்டினியூஸாக வந்ததுனால நான் எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு, ஒரு வேளை எமர்ஜென்சியாக இருக்குமோ என்னன்னு தெரியல அப்படின்றதுனால என்னுடைய பிரதர் நம்பர்லேருந்து நான் வந்து கால் பண்ணேன் அவங்களுக்கு. நான் ஃபோன் அட்டன் பண்ணாங்க. அட்டன் பண்ணி நான் மதன் பேசுகிறேன்னு சொன்னோடனே அவங்க எனக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க லேடி முஸ்லீம். அவங்க எனக்கு தெரிஞ்ச 45-50 வயசுக்குள்ளே இருக்கும் அவங்களுக்கு. ஒரு எமோஷ்னலாக பாருங்கள், ஒரு லைஃப்பில் வந்து ஒருத்தர் முன்னேறணும்னு நினச்சி ஒரு இடத்துல பணத்தை போட்டுட்டு அவங்க ஏதோ ஒரு விதத்தில் ஏமாற்றப்படும் போது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இவங்க லைஃப்பில் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு இந்த மாதிரி அமானுஷ்யமான விஷயத்தினால அவங்க வந்து அதை இழந்திருக்காங்கன்னா அவங்க லைஃப்பில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து உருவாகிருக்கு. இந்த ஒரு விஷயத்தினால என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஒரு லேண்டை வந்து ஒரு ஓனர்கிட்ட வந்து லீஸ்க்கு வாங்கியிருக்காங்க, லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. அதை குத்தகைக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு மாந்தோப்பு, அது அந்த இடத்த வந்து லீஸ்க்கு எடுத்திருக்காங்க ஒரு 2 ஏக்கருக்கு மேலே. என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்க எடுத்த கொஞ்ச நாள்லேயே வந்து ஒரு வாரம் அந்த மாதிரி கேப்லேயே வந்து இவங்க நிறைய பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்கு. உடம்பு ரீதியாக சரி, இவங்க குடும்பமாகவே வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணி அங்கே இருந்து அந்த பழங்களை பறிக்கிறது, அங்கே வந்து ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருப்பாங்களாம். இவங்க அந்த இடத்துல வந்து லீஸ்க்கு எடுத்து கொஞ்ச நாள் இந்த பிரச்சனைகள் எப்படின்னா, ஏதோ ஒரு அமானுஷ்யமான விஷயம் இவங்களால உணர முடியுது. எனக்கு வந்து எங்கள் குடும்பத்துக்கே இந்த பிரச்சனை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க இதுக்கு முன்னாடி லீஸ்க்கு எடுத்திருப்பாங்க இல்லையா அந்த லேண்டை, அவங்களுக்கு வந்து இவங்க ஃபோன் பண்ணி கேட்டிருக்காங்க. கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாதாரணமாக எங்களுக்குலாம் அந்த மாதிரி அந்த ஒரு விஷயம் எங்களுக்கு நடக்கல. ஆனால் நாங்கள் கிளம்பும் பொழுது எங்களுடைய தாத்தா வந்து அங்கே இறந்துட்டாரு, அங்கே அந்த ஸ்பாட்டில் தான் இருந்தோம், உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாரு, நாங்கள் அங்கே வந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் அங்கே வந்து நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு நாங்கள் லீஸ்க்கு வாங்கிட்டு போயிட்டோம். அப்புறம் தான் எங்களுக்கு வந்து கிளாஷ் ஆயிருக்குது. இந்த மாதிரி ஓகே, ஒருவேளை அவரோட ஆத்மா மேபி இங்கே இருக்கலாம், அவர் தான் வந்து எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸிங் கொடுக்கலான்னு. ஆனால் என்னன்னா, அவர் எதுக்கு இவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும்? அதை தான் வந்து அவங்க என்கிட்ட சொன்னாங்க. இந்த மாதிரி தம்பி இப்படிலாம் இருக்குது, இதை எப்படியாச்சும் சரி பண்ண முடியுமா, உங்களுக்கு யாராச்சும் தெரியுமா அப்படின்னு கேட்டதுக்கு நான் சொன்னேன், எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேணா போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னதுக்கு அவங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டாம்ப்பா, நீ போவாது, இது டோட்டலி ரிஸ்க்கான ஒரு இடமா இருக்கும், அது பெரிய இடம், அதனால் நீங்கள் வந்து அந்த இடத்துக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்கன்னு அவங்க நார்மலாக இதை பற்றி பேசிட்டு என்கிட்ட வச்சுட்டாங்க. ஆனால் எனக்கு வந்து அவங்க சொன்ன விதம் வந்து ரொம்ப எமோஷனலாக இருந்தது. என்னென்னா, நாங்கள் நிறையா பணத்தை போட்டிருக்கோம்ப்பா, இதில் பணத்தை போட்டு எங்களால் அந்த இடத்துக்கு இப்போ போகவே முடியல, நாங்கள் போய்ட்டு அங்கே ஸ்டே பண்ணாலே எங்களுக்கு பயமாக இருக்குது, நாங்கள் உடனே போய்ட்டு வந்தால் கூட அங்கே ஏதாச்சும் ஒன்று எங்களுக்கு வந்து நடக்குது, அது என்னவா இருக்கும் அப்படின்ற ஒரு எமோஷனலாக பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. நிறையா இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். பட் இது வந்து எனக்கு எப்படின்னு தெரியல. நான் வந்து ஃபஸ்ட்டு பிளான் பண்ணவே இல்லை இந்த இடத்துல. அவங்க கேட்டாங்க, நான் பதில் சொல்லிட்டு சரி ஓகே ஒரு முறை போய் பார்ப்போம் என்னதான் நடக்குது அங்கே எப்படி இருக்குன்றதுனால ஒரு சும்மா ஜென்ரலாக டே டைமில் அங்கே போயிருந்தேன். என்னோட பிரதரும் சரி வரேன் நானும் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோடனே நானும் அவனை கூப்பிட்டு போயிருந்தேன். ஸோ அந்த டேல எடுத்து ஒரு சின்ன வீடியோ கிளிப் இருக்கும், அதை பாருங்கள். உண்மையாகவே ஆச்சரியம் தான். நம்ம வந்து நைட்டில் தான் ஒரு அமானுஷத்தை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க, உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த என்ன பண்ணுற, என்ன பார்க்குற, வெளில மட்டும் அப்படியே வீட்டு எடுத்துக்கணுமா? சரியாவா? இதாதானா ஆச்சுங்க, ஒரு மாதிரி விகாரமாகுது இடமே. தாத்தா ஒருத்தர் இறந்துதாரா, அவர் வந்து இப்போ வந்து நியூஸில் இருக்கவங்க வந்து பிரச்சனை பண்ணுறாரு, வர விடாமல் என்ன பண்ணுறாரு. நான் சும்மா பார்த்துட்டு வருவேன், உள்ளெல்லாம் போக வேணாம்ண்ணா, ஒரு மாதிரி இருக்குது இடமே. குறியெல்லாம் கத்துதுண்ணா. அண்ணா எங்கே என்னன்னு சொல்லுங்க. ஆனால் சவுண்ட் கேட்டுச்சு, குறி சத்தம்லாம் கேட்டுச்சு. ஜூம் பண்ணண்ணா, ஜூம் பண்ணா என்னன்னு சொல்லுவேன். ஏதோ இருந்த மாதிரி இருந்துச்சுண்ணா. சத்து நேரம் நான் கழிஞ்சிருந்தானே, ஒன்றுமே புரியலண்ணே. இரு
அண்ணா அந்த பக்கம் அண்ணா அந்த பக்கம் இல்லடா இருடா. நீ கேமராவில் பார்த்தியா கண்ணால்? கேமராவில் பார்த்தேண்ணே, நான் கண்ணில் எங்கண்ணா பார்த்தேன். சரி வா கொஞ்சம் வா வா ஒன்றும் இல்லை வர மாதிரி தோணுதுண்ணா. ஒரு மாதிரி ஒன்றும் இருக்காது. ஒரு மாதிரி கட்டி அதனால் தானே இரு நம்ம எதையோ பார்த்துருக்கோன்றான் உண்மையா. உள்ளெல்லாம் போகல இரு ஃபஸ்ட்டு பார்ப்போம் என்ன நடந்தது பார்ப்போம். இல்லைடா மரம் இருக்குல்ல, இது வர அந்த மரம் இருக்குல்ல அதுவே நிற்கிற மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு தோணுது. அண்ணா இல்லைண்ணா மரம்லாம் இல்லைண்ணா, சத்தியமாக மரம் இல்லைண்ணா. அது கிடையாது. சரி பார்ப்போம் வா. இது இருக்கிற மாதிரி தான்டா இருக்குது. தெரியல ஏதோ சேர் வீடியோ செக் பண்ணி பார்த்தா தெரியும். அந்த காலத்து சேர் மாதிரி. ஆனால் இந்த இடத்துல யாரோ எங்களை வந்து கவனிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வந்து எங்களுக்கு அப்போ கிரியேட் ஆச்சு. ஏன்னா எந்த பக்கம் பார்த்தாலும் யாரோ ஒருத்தவங்க வந்து எங்களை கவனிக்கிற மாதிரி அந்த ஒரு ஹாண்டடான ஃபீல் வந்து எங்களுக்கு அப்போது இருந்துச்சு. டெய்லி வந்து பயங்கரமாக இருக்குது இடம், ஒரு அமைதியாக இருக்கிறதுனால பயமாக இருக்குறியா? அந்த பக்கம் தானே பார்த்தேனே நான். எந்த பக்கம்? அங்கே தானே. சரி அப்போ பார்த்துட்டு வந்துடுறேன். என்னண்ணா எங்கேயோ பிக்னிக் கூட்டின்னு போகிற மாதிரியே கூட்டின்னு போகிறேன். கைசில் ஆகுது மாதிரி ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சுண்ணா. இராண்டா இப்போ தெரியுதா உனக்கு? இல்லைண்ணா காணாண்ணா நான் பறந்த போகுது. காணாண்ணா இது எனக்கே அந்த நேரத்தில் ஒரு இதாக தான் இருந்தது. ஒரு ஆச்சரியமான விஷயம் எனக்கு என்னன்னா, ஏதாவது நம்மளை மீறி ஒரு விஷயம் நடக்குதுனால கண்டிப்பாக நான் அதை நமக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கும், எப்போ இது நடந்துச்சுன்னு. ஸோ எனக்கு அப்போ அப்படி தான் இருந்தது. ஏன்னா என்னுடைய ஃபோன் வந்து உடனே ஹீட் ஆகிட்டு ஃபோன் வந்து டோட்டல் ஆஃப் ஆகிடுச்சு. அப்படின்னா அந்த ரெக்கார்டுக்கு போகல. ஸோ ஐஃபோன் எப்பயுமே வந்து ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா ரெக்கார்ட் வீடியோ எடுக்க முடியாது, வீடியோ ஃபோட்டோ எதுவுமே பண்ண முடியாது. ஆனால் அங்கே டெம்பரேச்சர் அந்த மாதிரி கிடையாது, ஓவர் வந்து டெம்பரேச்சர் கிடையாது, நார்மல் விட்டாக தான் இருந்துச்சு அந்த இடத்துல. பட் ஏன் எனக்கு வந்து ஃபோன் உடனே எனக்கு ஹீட் ஆச்சு, எதுக்கு ஆஃப் ஆச்சுன்றதுன்னு தெரியாது. சரி ஓகே, என்னுடைய பிரதர் இருந்தான் இல்லையா, நான் அவங்ககிட்ட அவனுடைய ஃபோன் வந்து வாங்கி நான் ஆன் பண்ணுறேன். அவனோட கேமராக்குள்ளே போகல. எனக்கு அப்போது என்னென்னா என்னென்ன இப்படி இருக்குது எதனால அவனுக்கு ஒரு பயம் பதட்டம் க்ரியேட் ஆகுது. ஸோ எனக்கும் இது புதுசாக இருந்தது. ஓகே வேறு ஏதோ விஷயம் இங்கே இருக்குது, கொஞ்சம் அந்த என்ன சொல்கிறது, ஒரு அமானுஷமான ஒரு விஷயம் நாங்கள் நடந்தாலும் எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. ஸோ நமக்கு இங்கே சேஃப் இல்லை அப்படின்றத நான் நல்லா உணர முடிஞ்சுதாங்க. நம்ம அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டலான்னு அந்த இடத்த தாண்டி ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு 5 நிமிஷம் கூட அங்கே நின்றுக்க மாட்டோம். அந்த இடத்த கரெக்டாக கிராஸ் பண்ணிவிட்டு சும்மா யதார்த்தமாக என்னுடைய ஃபோன் எடுத்து வீடியோ ஆன் பண்ணுறேன், வீடியோ ரெக்கார்ட் ஆன் ஆகுது. ஸோ அதனோட வீடியோ கிளிப்பில் எடுத்துருப்போம், அதையும் பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு 4 நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உள்ளே போயிட்டு வீடியோவே ஆன் ஆகலை, வீடியோவே ஆன் பண்ண முடியல. என்னோடய ஃபோனில் சரி ஓகே ஆன் ஆகலன்னு சொல்லி ஹீட் ஆகலன்னா கூட சில நேரத்தில் வந்து கேமரா ஒர்க் ஆகாது. விக்கியோட ஃபோன் ஆன் பண்ணுறேன், விக்கியோட ஃபோன்லேயுமே வந்து கேமரா ஆன் ஆகல, அது ஆப்புக்குள்ளே போகல. விக்கி இப்போ ஆன் பண்ணு, கேமரா கட்டு இப்போ ஆன் ஆகுது. அண்ணா உக்காமாக்கா ஆன் ஆகுதுண்ணே. இரு ஆன் ஆகுது. ஸோ என்னோடய ஃபோன் இப்போ ஆன் ஆயிடுச்சு ரெக்கார்டு, இவனோட ஃபோனு ரெக்கார்ட் ஆன் ஆயிடுச்சு. போ அதெல்லாம் கண்டுக்கூடாது. பாபு தானே நான் சத்தியமாக சொல்கிறேன். ஒன்றும் இல்லை நைட்டு போகாத நான் பார்த்துக்கிறேன். நைட்டு போகாதனா இப்போ பகலுக்கே எப்படின்னா எடுத்துக்கிறேன். அது எப்போ நான் அங்கே இருந்து பார்த்தேன். அது ஃபோன் ஹீட் ஆச்சுன்னா வாய்ப்பு இருக்குது. ஆனால் என்னோடய ஃபோன் தான் நான் வீடியோ எடுத்தேன், உன்னோடது எடுக்கல. உன்னோட ஏன் கேமரா ரெக்கார்டு ஆன் ஆகல? ஐயோ எனக்கு பிக்னிக் தான், நைட் பிக்னிக் வரையா? வர மாட்டேன் நான், எனக்கு மண்டை பிச்சுன்னு போகுது. எனக்கு சத்தியமாக என்னோட லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் இது. இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் ஓகே, கேமரா வந்து கட் ஆகுறது ஃபஸ்ட் டைம் எனக்கு. அதுவும் நான் என்னோடய ஃபோன் எடுத்தேன் ஓகே, அவனுக்கும் கட் ஆனோடனே அவனுக்கு அங்கேருந்து தெரிச்சிட்டோம், 2 பேருமே வந்துட்டேன் வேகமாக. ஏன்னா அது யோசிக்க முடியல, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்க முடியல. ஏதாவது நடந்தால் கூட உடனே வீடியோ எடுக்கலாம், வீடியோவே இல்லைன்னும் போது நம்ம அங்கே நிற்கக்கூடாது, சேஃப்டி கிடையாது. பார்த்து நாடு. ஸோ இதான் காய்ஸ் எனக்கு வந்து அன்றைக்கி நடந்தது. நான் எந்த ஒரு விஷயமும் யோசிக்கல. என்ன என் மனசில் தோணுச்சுன்னா, நீங்கள் நம்ம நைட்டு போயிடணும், என்னவா இருந்தாலும் நம்ம போயிடணும். எனக்கு அது கிளம்பும் போதே வந்து எனக்கு மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரியான ஒரு கிளைமேட்டு டோட்டலாக வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அதே
ஒரு பில்டிங்காக இருந்தால் பரவாயில்ல, நம்ம ஒன்ஸ் நம்ம உள்ளே போயிட்டுனா நம்ம முடிஞ்ச வரையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் நமக்கு வேறு எந்த விதத்துலையும் நமக்கு பிரச்சனை வராது. அந்த அமானுஷமான ஒரு விஷயத்தை தாண்டி எந்த ஒரு பிரச்சனையும் மேபி வர வாய்ப்பு இருக்காது. ஆனால் இங்கே வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி உள்ள ஒரு இடம் அப்படின்றதுனால கண்டிப்பாக நமக்கு மழை இருக்கும்போது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். ஆனால் என் மனசில் ஒன்று ஓடனது 2 விஷயம் இருக்குது. ஒன்று அவங்களோட எமோஷனல், ஏன்னா நான் இவ்வளோ லட்சம் பணம் போட்டிருக்குங்க, எங்களால் வந்து போயிட்டு எங்களோட விஷயத்தை எங்களால் பண்ண முடியல, இது வந்து எங்களுக்கு பெரிய தடங்களாக இருக்குது, இதுக்கு நான் யார்கிட்ட போய் கேட்கற கூட எங்களுக்கு தெரியலன்னு சொன்னது ஒன்று. செகண்ட், நான் யதார்த்தமாக போயிட்டு சும்மா ஒரு இடம் அது எப்படி இருக்குது பார்ப்போமே, அதனுடைய ஃபீல் நம்ம ஃபீல் பண்ணுவோம், நம்ம அடிக்கடி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குன்னு தான் நான் போயிருந்தேன். பட் எனக்கு அது டே டைம்லேயே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயத்தை வந்து எனக்கு கன்ஃபியூஸ் பண்ணிச்சு. என்ன பெருசாக இங்கே இருந்துட்டு போகுது அப்படின்னா, நம்ம பார்க்காத நேபாளி ஹவுஸா, நம்ம பார்க்காத இந்த வயலக்ஸஸோ, அந்த மாதிரி என் மனசில் வந்து 1000 கேள்வி இருந்தது. ஓகே, நம்ம அது என்னென்ன தெரியாமல் நான் யோசிக்காமலே அந்த இடத்துல நைட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போனேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்புறம் என்னுடைய எஃபோர்ட், ஏன் இவ்வளோ ரொம்ப நாள் கேப் கொடுத்து நான் வீடியோ பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கான ரீசன் நான் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணா ஒவ்வொரு இடத்துலையும் நான் போனதுக்கப்புறம் எனக்கு இம்பாக்ட் ஆகிறது, எனக்கு பிரச்சனைகள் வந்து அது இருக்குது, நான் அதெல்லாம் அப்புறமா உங்கள்கிட்ட கொஞ்சம் தெளிவாக சொல்கிறேன். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெயினாக உங்களோட கமெண்ட்ஸ் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களோட கமெண்ட்ஸ் தான் வந்து நான் கரெக்டாக பண்ணுறேன்னா, நான் கரெக்டாக மூவ் ஆன் போயிட்டுருக்குன்னா, நம்ம கரெக்டாக எம்ஜே ஸ்குவாட்ஸ் நம்ம கரெக்டான ஒரு விஷயத்தை நம்ம வந்து அவங்களுக்கு சேர்க்குறோமான்றது எனக்கு தெரியணும். ஸோ உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப வேணும். ஷேர் பண்ணுங்கள் அண்ட் லவ் யூ ஸோ மச். வீடியோக்குள்ளே போகலாம். இது நான் சடனாக யோசிச்சது, என்ன பண்ணணும்னு தெரியாமல் பண்ணது இதெல்லாம். இப்போ நான் வர்றது, ஏன்னா அவங்க அழுதது வந்து என்னால் ஏற்றுக்க முடியல, டைம் கொடுக்க முடியல. மழை வந்து எனக்கு தடங்களாக இருக்குமா எனக்கு தெரியல. இந்த இடத்துல வந்து என்ன சத்தம் கேட்டாலும் நமக்கு நல்லா தெரியும், ஜென்ரலாக இயற்கையாக கேட்குற சத்தமும் அதை தாண்டி கேட்குற சத்தமும் எப்படி இருக்குன்னு. ஸோ நம்ம போயிட்டே இருப்போம். வா, சின்ன சின்ன விஷயம்லாம் பிரச்சனையாக போகுது எனக்கு இப்போது. இது என்ன பயங்கரம், இதோட பயங்கரமாக இருக்குன்ற மாதிரி தான் இருக்குது இந்த இடம். நம்மளால் முடியாதது ஒன்றுமே இல்லை. எங்களால் முடியாதது ஒன்றுமே இல்லை. இந்த இடத்துல என்னால் கரெக்டாக கெஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இங்கே எல்லாமே நிற்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் நீ எங்கே நின்னாலும் நேராக வந்து முடிஞ்ச என் பக்கத்தில் நில்லு, சரியா? நீ தாத்தா வயிறு இல்லை வேறு ஏதாவது வயிறு என்ன நீ வந்து பயமுறுத்தணும்னு நினச்சின்னா என் பக்கத்தில் வந்து நின்றுடு. ஏன்னா எம்ஜே ஸ்குவாட்ஸ்க்கு பயம் கிடையாது. குழந்தைலேருந்து பெரியவங்க வரையுமே நம்மளோட எம்ஜே ஸ்குவாட்ஸ் பயம் கிடையாது. வாவ், நல்லா இருக்குல்ல? ஏன் நம்ம போகிற டெஸ்டினேஷனை மட்டும் யோசிக்கணும்? இதெல்லாம் பார்ப்போமே, நல்லா இருக்குல்ல? பா, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. பயம் நினச்சா பயந்துடலாம். ஐயோ, என்னடா இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான இடமா இருக்குது அப்படின்னு நினச்சி பயந்துடலாம். பட் ஆனால் சூப்பராக இருக்குது. இந்த மரத்து கீழே யாரோ தொங்குற மாதிரி இருக்குது, யாரோ நிற்கிற மாதிரி இருக்குன்னு. வாவ், இந்த மழையோடு நம்ம போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஆல்ரெடி பாருங்கள் லைட்டும் பிரச்சனையாக இருக்குது. டேய் தம்பி, தெரியும் நீங்களாம் வந்துடுவீங்கன்னு, கொஞ்சம் வழி விடுறா. போடா போடா போடா. இந்த சத்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்குது இல்லையா? அதாவது இந்த மலையோட சத்தம் தான் அது.
இப்போது இந்த மாதிரி மழை அடிக்கும் பொழுது இந்த மாதிரி நிறைய பூச்சிகள்லாம் வெளில வர வாய்ப்பு நிறையா இருக்கு இல்லையா. ஸோ என் மைண்ட் டைவெர்ட் ஆக்க நான் விரும்பலை. நம்ம எதுக்காக வந்தோம், தாத்தா ஏன் இவ்வளோ டிஸ்டர்ப் பண்ணுறாருன்றது எனக்கு தெரியல. ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு பக்கம். என்ன இது, நீங்கள் மட்டும்தான் லீஸுக்கு எடுக்கணும், நீங்கள் மட்டும்தான் இருக்கணும்னா நீ செத்துட்டியா, உன் உயிர் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நீ ஏன் அங்கே போய் டிஸ்டர்ப் பண்ணுற எல்லாரையும்? யாரும் வரக்கூடாதா என்ன? நான் வரேன் உனக்காக, என்னை வந்து டிஸ்டர்ப் பண்ணு. ஓ ஓ ஓ ஓ ஓ அவங்க சொன்ன இடம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இதில் இருந்தால் ஸ்டார்ட். வாவ், சவுண்ட் கேட்குதா? என்னால் இது பாசிபிளான்னு தெரியல எனக்கு. நான் திடீர்னு முடிவு எடுத்தது இது, உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா. நான் அவங்க அழுது மட்டும்தான் என்னோடய காதில் இன்னும் கேட்டுகிட்டே இருக்குது. எதை பற்றியும் யோசிக்கல, பிளான் பண்ணல, நான் யார்கிட்டையும் சொல்லலை. என்னுடைய சேஃப்டி சைடுக்கு நான் யாருக்கும் சொல்லலை. பட் இந்த இடத்துல நான் போகிறதுக்கு நிறைய யோசிக்கணும், கண்டிப்பாக நான் யோசிக்கணும். யோசிக்கிறதுக்கு காரணமும் இருக்குது. ஏதோ ஒன்று ஆச்சுன்னா யார் என்னை பாப்பா? ஏன்னா ஃபோன் என்கிட்ட கிடையாது. ஐ மீன் நெட்வொர்க் இஷ்யூ. நம்மளால் முடியாது, ஒன்றுமே இல்லை. சைலண்ட்டாக கவனிச்சிட்டு வாங்க. இந்த மழை சத்தம் இல்லாமல், இந்த மழையோட சத்தம் இல்லாமல் வேறு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு கேட்குது அப்படின்னா உடனே கமெண்ட் பண்ணுங்கள். பட் விஷயம் என்ன, இது லைவ் கிடையாது. நான் இந்த வீடியோ முடிச்சுட்டு திரும்ப சேஃபாக நான் வந்துட்டேன்னா, அதை அப்லோட் பண்ணிட்டேன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு விஷயம் நல்லா கவனிங்க. இது வந்து சம்மர் டைம் இல்லையா. ஸோ ஸ்டார்ட் நான் இந்த தோப்பு தான் சம்மர் டைம் இல்லையா. திடீர்னு வந்து இந்த மாதிரி மழை வரும்பொழுது இந்த பாம்பு மற்ற எல்லா உயிரினங்களும் வெளில வர ஆரம்பிக்கும். அதுவும் இந்த ஹீட்டாக நம்ம நடக்கிறோம் இல்லையா, இந்த வழி இருக்கு இல்லையா, இது வந்து ஹீட்டாக இருக்கும் நடந்து. ஸோ இந்த இடத்துல வந்து படுத்துட்ருக்குங்க. இந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு இதை பற்றி நல்லா தெரியும். இதனுடைய நான் சொல்கிறேன் என்ன, எதுக்காக இப்படி சொல்கிறேன்னு இந்த சத்தம்லாம் எனக்கு செட்டே ஆகாது. நான் தான் அவன்கிட்ட சொன்னேன்ல, நேரில் வான்னு. இங்கே தாத்தா இருக்கீங்களா, வேறு யார் இருக்கீங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன பண்ணதுன்னு தெரியாது. இப்போ அவங்க சொன்னது மட்டும்தான் எனக்கு தெரியும். ஸோ நான் அவரை தேடி மட்டும் தான் வந்திருக்கேன். சரியான மழை ஸ்டார்ட் ஆக போகுது. இடிக்க ஆரம்பிச்சிருக்கு, மழை ஸ்டார்ட் ஆகிருக்கு. இந்த டைமில் வர்றதும் நல்லா இருக்கு, வைபாக இருக்கும். ஓ ஓ ஓ கிராண்ட்ஃபாதர், ஆர் யூ தேர்? கொஞ்சம் இங்கிலீஷ் அறியும். நீங்கள் இருக்க என்றால் நீ விட எனக்கு இன்டிமேட் கொடுக்கும், இல்லை என்றால் உள்ளே நான் அடிக்கும். இல்லை வேறு யாராச்சும் இருக்கீங்களா? இதோட உயிருண்ட ஜீவன் யாரும் இங்கே இருக்க அறியல. அறியல, யாரும் இருக்க மாட்டேங்குன்னு தெரியும். ஏன்னா நான் வரதே இங்கே இவ்வளோ கஷ்டப்படுறேன். கண்டிப்பாக யாராச்சும் இருப்பீங்களா இங்கே? வாய்ப்பில்லை ராஜா. ஸோ நாம் இப்போது போகலாம். இந்த இடம் தான். கொஞ்சம் என்ன சொல்கிறது, பயம் கண்டிப்பாக இருக்கும், எனக்கும் இருக்குது. அந்த பயத்தை நான் எப்படி இப்போ நான் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிறேனால், நம்மளாலேயே முடியாது, என்ன பெருசாக என்ன நடந்துட்டு போகுது, கொலை பண்ணுறவங்களா? ஸோ இங்கே அது கிடையாது.
எதிரின்னு ஒருத்தவங்க அப்படின்னு கிடையாது. இப்போ இங்கே உள்ள அட்மாஸ்பியருக்கு நமக்கு என்ன பிரச்சனைனா, மழை இப்போ லைட்டாக குறைஞ்சிருக்கு. பட் அந்த சத்தம் சின்ன சின்னதாக வந்து அந்த மழை துளியோட சத்தம் இருக்குது. நீங்களும் நல்லா கவனிப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதை தாண்டி ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டான ஏதாச்சும் சத்தமோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, ஐ திங்க் எனக்கு நான் அதை கவனிக்காமல் இருந்தாலும், நான் அதை கேர் பண்ணாமல் நான் மூவ் பண்ணாலும், நீங்கள் அதை கவனித்து எனக்கு சொல்லுங்கள். கொஞ்சம் யோசிக்கிறேன் திறக்கலாமா வேணாமான்னு. நம்மளால முடியாது, ஒன்றும் இல்லைல்ல. எம்ஜே ஸ்குவாட்ஸ் போகலாம். இது எனக்கு வேலைக்கு ஆகாது. இந்த மாதிரி சத்தம்லாம் எனக்கு கேட்கல. இன்னும் ஹெவியாக கேட்குறேன். அன்வான்டான விஷயம் நடந்துச்சுன்னா நான் இப்போ உங்களை தேடி ஓடியாரணும். எனக்கு இப்போதைக்கு நான் இங்கே தான் போகணும். தாத்தா தாத்தா இந்த வரேன் தாத்தா. வாவ், கொஞ்சம் பதட்டப்படாமல் தான் நம்ம வந்து இந்த இடத்துல ட்ராவல் பண்ணணும். பிகாஸ் பதட்டப்படக்கூடாது. பயந்துட்டோம் வச்சுக்கோங்களேன், ஐயோ அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ற ஒரு பயம் வந்துடும். நமக்கு யாருமே இல்லை, நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம யாருமே இல்லை, ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, வேறு வழியே இல்லை, நம்ம அதை மூவ் பண்ணி போயிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நமக்காக யாரும் வரமாட்டாங்க, நம்ம மட்டும்தான் இல்லையா. அப்போது அதே மைண்ட் செட்டில் தான் நான் இப்போ இருக்கேன். இப்போ எனக்கு என்ன தோணுதுனால், தாத்தா எங்கே இருக்காருன்றதை தாண்டி அவர் எங்கே இருந்தாருன்றதை நான் தேடி போயிட்டுருக்கேன். இத்தனை லட்சம் செலவு பண்ணி ஒருத்தவங்க லீஸ்க்கு எடுத்திருக்காங்க. செம்ம வைப்பாக இருக்குது, உண்மையாக சொல்கிறேன், செம்ம வைப்பாக இருக்குது. காட்டும் தாத்தா. நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து போ. கஷ்டப்படுறவங்க ஒருத்தவங்க இந்த லீஸ் எடுத்திருக்காங்க, புரியுதா உனக்கு?